டிசி வர்சஸ் மார்வல் யார் ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்துடலாம். டிசி சைடில் சூப்பர்மேன், பேட்மேன், வண்டர் உமன் அண்ட் க்ரீன் லேண்டர்ன் இருக்காங்க. மார்வல் சைடில் ஸ்பைடர்மேன், அயன்மேன், ஹல்க்கும் கேப்டன் அமெரிக்காவும் இருக்காங்க. சூப்பர்மேன் வர்சஸ் ஸ்பைடர்மேனில் சூப்பர்மேன் தான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா சூப்பர்மேனால் பிளானட்ஸை லிஃப்ட் பண்ண முடியும், அதுவும் ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட ஃபாஸ்ட்டாக போக முடியும். ஸ்பைடர்மேனுக்கு நல்ல ஸ்பீட் இருந்தாலும் சூப்பர்மேனுக்கு மேட்ச் ஆகாது. இப்போது பேட்மேன் வர்சஸ் அயன்மேன் பார்க்கலாம். இல்லை யாருக்கும் ப்ரெப் டைம் இல்லைன்னா கண்டிப்பாக அயன்மேன் தான் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா சூட்டு நிறைய பவர்ஸை கொடுக்கும், பேட்மேனோடத்துக்கு மேட்ச் ஆகாது. ஆனால் பேட்மேனுக்கு ப்ரிப்ரேஷன் டைம் இருந்தால் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்ஸ்லாம் லெவரேஜ் பண்ணி பேட்மேன் கூட ஜெயிச்சிடலாம். அதனால் இட் டிபெண்ட்ஸ்ன்னு போட்டுடலாம். இப்போ நாம் பார்க்குறது வண்டர் உமன் வர்சஸ் ஹல்க். இதில் ரொம்ப க்ளோஸ் காலில் வண்டர் உமன் ஜெயிச்சிருவாங்க. ஹல்கோட இம்மென்ஸ் ஸ்ட்ரென்த்தை பார்க்கலன்னா வண்டர் உமனுக்கு நிறையா ஸ்பீடு இருக்குது, அஜிலிட்டியும் இருக்குது. அதனால் ஹல்கோட ப்ளோஸையும் தாங்க முடியும். லாஸ் ஆஃப் ட்ரூத்தும் இருக்கிறனால வண்டர் உமன் ஜெயிச்சிருவாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் க்ரீன் லேண்டர்ன் வர்சஸ் கேப்டன் அமெரிக்கா. இதில் க்ரீன் லேண்டர்னோட ரிங் கேப்டன் அமெரிக்கா ஈஸியாக டிஃபீட் பண்ணிடும். கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டும் ஃபிசிக்கல் அபிலிட்டிஸும் தவிர க்ரீன் லேண்டர்னோட ரிங் தான் இன்னும் ஸ்ட்ரென்த் அதிகம். அதனால் இந்த ஃபைட்டில் க்ரீன் லேண்டர்ன் தான் ஜெயிச்சிரும். இப்போது டிசிக்கு ஒரு ஹியூஜ் வின் கிடச்ச மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவல் ஆன்சர் இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா மார்வலுக்கும் நிறைய ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் இருக்கும், டிசிக்கும் இருக்கும். அதனால் ப்ராபப்ளி இட்ஸ் எ டை. மார்வல் வர்சஸ் டிசியில் இட்ஸ் எ டை. இப்போது இதில் என்னோட ஒப்பீனியன் தான் கொடுத்துருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் காமெண்ட்ஸில் போடுங்க மக்களே. அப்படியே எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கு போட்டால் போதும் மக்களே. அப்படியே சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.